அன்புள்ள தேவஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய 17வது நாள் லெந்த தியானத்துக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த தியானங்கள் கர்த்தருடைய கிருபையில உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க நான் ஜெபிக்கிறேன். ஆவிக்குள்ளான வாழ்க்கையில மட்டுமல்ல, இந்த லெந்த நாட்கள்ல தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாதிப்பு கொடுத்து மாற்ற கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாடம் யோவான் 9வது அதிகாரம் 41வது வசனம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இன்றைக்கு தேவனுடைய கிருபையை பற்றி கொஞ்சம் பார்ப்போம், ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தருமை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபைகள் எவ்வளவு அதிசயமாக எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்து என்பதை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்க ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். இந்த யோவான் 9வது அதிகாரத்துல முதல் 41வது வசனத்தை இந்த தியானத்துக்கு நான் ஆயத்தப்படுத்தும் வகையில் வாசிக்கிறேன். இந்த வாசிக்கிற நேரத்தை எனக்கு ஒரு சிரிப்பு வந்துருச்சு. ஒரு கேலித்தனமான ஒரு காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். சரி, என்ன நடக்குது தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு சூழ்நிலைக்கு வராரு. அங்க தூதர் சீஷர்கள் என்னென்ன கேள்வி கேட்கிறாங்க. அந்த 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 குருடன் பிறப்பிலிருந்து குருடனாய் இருக்கின்றான். இயேசு கிறிஸ்து அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். இந்த காரியம் பரிசேயர்களுக்கு தெரியப்படுகின்றது. இவன் புதிதான மக்கள் அல்ல. இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல, இந்த குறிப்பான இடத்துல அடிக்கடி அவன் வந்து பிச்சை கேட்கிறவன். அதான் வேதம் சொல்லுகின்றது. அவருடைய நண்பர்களோ அவருடைய குடும்பத்தினரோ கொண்டு வந்து அன்றைய நாளுக்கு பிச்சை கேட்ப வைப்பார்கள். ஆனால் இப்பொழுது அவன் பிறவியிலேயே குருடன் இப்ப பார்க்கிறான். யூத சமுதாயம் இதை தன்னுடைய கண்களால் பார்க்கிறாங்க. குருடன் இப்பொழுது பார்க்கிறான். நான் சொன்ன மாதிரி பரிசேயர்கள் இதை அறிந்த உடனே RCI, ராயல் கமிஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது எப்படி நடந்தது, யார் செய்தா, காரியம் முக்கியமான காரியம், யார் உனக்கு சுகம் கொடுத்தா, உனக்கு சுகம் வந்துடுச்சே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா யார் உனக்கு சுகம் கொடுத்தா? ஏன்னா இது பரிசுத்த ஓய்வு நாள். இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல ஒரு சுகம் நடந்திருந்தா அந்த சுகம் செய்தவர் தேவனிடத்து வந்தவர் அல்ல, அவனுடைய பாவி. இதை பார்க்க எனக்கு ஒரு விதமான ஒரு கவலையோடு கூட ஒரு சிரிப்பு. தங்களுடைய கண்களுக்கு முன்பாக தேவன் ஒரு அற்புதத்தை, வாழ்க்கை மாற்றி அமைக்கத்தக்க ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்? பாரம்பரியம் சொல்லுது இதை செய்யக்கூடாது. ஐயா, இந்த நாள் வரை அவன் குடும்பத்துக்கு பாரம், பூமிக்கு பாரம், சமுதாயத்துக்கு பாரம், ஏன் அவருடைய ஜெப ஆலயத்துக்கே பாரம். இன்றையில இருந்து அவன் வேலைக்கு போக முடியும். அவன் ஒரு பிரயோஜனமானவனாய் மாறிட்டான். அது அவங்களுக்கு தெரியல. ஏன்? தாங்கள் எதிர்பார்த்த மாதிரி தங்களுடைய பாரம்பரியத்தின்படி இது நடக்க கூடாது. நடந்திருக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றோர்களை கூட கூப்பிட்டு இவன் உன் பிள்ளையா அப்படின்னு அவங்களுக்கே சந்தேகம் கொடுக்க வச்சுட்டான். நான் பாடம் என்ன தேவஜனமே? நம்பர் 1, ஆண்டவர் என்னுடைய இன்பாக்ஸ்ல நான் எதிர்பார்க்கிற மாதிரி தான் கிரியை செய்யணும் அப்படின்ட்டு நினைப்பது தவறு. ஏனெனில் ஆண்டவர் எப்பொழுதும், இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை பார்த்தோம்னா எப்பொழுதும் நாம் கேட்கறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் அதிக மேலாகவே நமக்குள் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். சோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள் நம்மை ஒப்பு கொடுப்போம். பாரம்பரியம் நல்லது, ட்ரெடிஷன் நல்லது. சில வேளைகள்ல சில குழப்பமான காரியங்கள் வரும் பொழுது பாரம்பரியத்தை நம்ம சார்ந்து இருக்கிறோம். என்ன செய்தார்கள் அந்த நாட்கள்ல, இந்த சூழ்நிலை வரும் பொழுது நல்லது. ஆயினும் அந்த பாரம்பரியம் தேவனுடைய கிரியை செய்கின்றதுக்கு தடையா இருந்தா அதை கொஞ்சம் அப்புறப்படுத்தி வைக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில வேளைகள்ல நம்முடைய சிந்தையோ
மறுரூபமாக்கும் காரியம் கர்த்தர் கொடுக்கணும். இரண்டாவது, கர்த்தர் கிருபையோடு கூட நமக்கு அற்புதங்களை செய்யறார். மிகவும் கிருபை என்ன தெரியுங்களா? தேவ கிருபை என்றும் உள்ளது மட்டுமே. தேவ கிருபை பெருசுங்க. தேவ கிருபை விசாலமானதுங்க. நம்மளை யாரு? பாவிகள், குற்றவாளிகள், குறுகிய மனப்பான்மை உள்ளவர்கள், பேச்சில கூட ஏதோ ஒரு எனக்கு நன்மை வராதா என்று கேட்கிற அப்படிப்பட்ட ஒரு பாவிகள். ஆனா நம்ம மேல ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அபரிவிதமான பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க உள்ள ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். அந்த ஒரு பெரிய மனசு, அந்த ஒரு பெரிய எதிர்பார்த்துதல், என் அப்பா நான் கேட்கறதுக்கு மேலாகவே காரியங்களை செய்கிறார், செய்து வருவார் என்ற அந்த நோக்கம் நம்முடைய இருதயத்தில் அது வேரூண்டி வரணுங்க. தெரியுமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படி சொன்னா பிரச்சனையே இல்லை. ஜஸ்ட் கிவிங் தேங்க்ஸ் டு காட். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எப்படி நடந்தது எனக்கு தெரியாது, நடந்துருச்சு, நன்மை, நன்றி ஆண்டவரே. சில வேளைகள்ல அந்த அற்புதத்தையே நம்ம கேள்வி கேட்டு ஆண்டவரே சந்தேகிக்க வைக்கிறோம். அவன் குருடனா இருந்தான், இப்பொழுது பார்க்கின்றான். தேவ கிருபை என்றும் உள்ளது. என் ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் நல்லவர் ஆண்டவரே, ரொம்ப நல்லவர். எங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கறதுக்கு மேலாகவே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்து வருகிறேன். பாரம்பரியங்களும் பழக்க காரியங்களும் வழக்கமாய் இப்படித்தான செய்வோம் என்ற அந்த பக்குவங்கள் உம்முடைய மகிமையை எங்களுடைய வாழ்க்கையில குறைக்காதபடி இருக்கு. அந்த ஞானத்தையும் தாழ்மையும் எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென்.